வணக்கத்திற்குரிய வனவடுவரே வருக. வணக்கத்திற்குரியவரே வருக. தாங்கள் வந்து விவரத்தை என் அண்ணன் தோழியர்கள் மூலம் அறிந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று. அண்ணன் வேற மாதிரில சொன்னாரு, அதுமா இருக்கு. அண்ணன் வேற மாதிரில சொன்னாரு. என்ன சொன்னாரு? அண்ணன் மூலமாக அதுமா இருக்கு. ஐயோ, போன வருஷம் தான் ஆபரேஷனே பண்ணினேன். எனக்கு தான் அனுப்ப மந்தாரை வாழ வைப்பது மட்டுமல்லாது பெருமையான வரவேற்பு. நானும் எத்தனை இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனா இது நடந்து பார்த்து கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. கண்ணால காண்பது பொய், காதரை கேட்பது பொய், தீரபதி இருப்பது மையிட சொன்னார்கள். நான் யாரும் வர வேண்டிய அவசியம் என்ன? காவிய புகழ் கொண்டு கழுகு மமலைக்கு சொந்தக்காரன். எமரி காளிமுத்து அப்பா சடைய, அம்மா சடச்சு, அண்ணன் கணபதி, தம்பி பண்ணுகின்றேன். வேட்டுக்கு புறப்பட்ட போது வெள்ளி மண்ணை கீழ்நோக்கு பார்க்கின்ற வேளையில் 1000 ஆண்குட்டிகள். எத்தனை குட்டி? 1000 குட்டிகள். 1000 குட்டிகள் அழகான ஒரு குட்டி. உங்களை மாதிரி குட்டியை பார்த்துவிட்டேன். என்ன மிருகமா? இல்ல என்ன மாதிரி குட்டிடுறீங்க? ஏன் நீங்க என்ன உங்களை காட்டில உலகத்துல மான்ன்றது ஒரு மிருகங்க, நான் ஒரு மனுஷி. மிருகத்துக்குள்ள தன்மை மனுஷனுக்கு இருக்கா? இல்லனே. ஆனாலும் உங்கள மாதிரி குட்டினா அப்புறம் நானும் அதுவும் ஒண்ணா போயிடுறோம்ல. கிளிக்கு 4 அறிவு. ஆமா. கிளி எப்படி கொஞ்சம் மீனாச்சு? சில பேர்களை பத்தி கிளி போல இருக்காயா சொல்றோம் இல்லையா? கிளிக்கு ஒப்பாக சொல்லுவோம். அதே போல இந்த மிருகத்துக்கு ஒப்பாக சொல்லுவோம். இப்ப ஒரு பெண்ணாகப்பட்ட பார்க்கும்போது அமைதியா போகும்போது பாரா பசு மாதிரி போகுது. பசு மாதிரி. அப்ப அந்த உள்ள பசுமாடா? இல்ல இல்ல. அதே பொண்ணு பொறுமை. அதே பொண்ணு நேர்மையை நடந்து பார்த்தோம்னா பாரா மாடு மாடி போகுது அப்படிங்கிறோம். அப்ப விதங்கள் தப்பு, விதங்கள் தவறு. அன்னைக்கு தவறா வரும். உங்களை மாதிரி குட்டியை பார்த்து ஆசை கொண்ட பிறகு குட்டியை பார்த்த மாத்திரத்துல குட்டியை பிடிப்பதற்கு முன் வந்து குட்டி ஒரே ஓட்டம் பிடிச்சல இல்லையா? ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்ன பார்த்துட்டு ஏன் தெரியுமா? பயம். பிடிக்காமல அது கிடையாது. ஒருவேளை நம்மளை தான் தேடி வர்றானா இல்ல வேற குட்டியை பார்த்துக்கிட்டு போறான்னு அது சோதிக்குது. சோதனை எல்லாம் கிடையாது. அது பயந்து மிரண்டு, மானுக்கே மிரண்டு பார்க்கக்கூடிய தன்மை. அதனால உங்களை பார்த்து பயந்து மிரண்டு ஓடிருச்சு. ஒரு சில விஷயங்க மானு மிரண்டு பார்க்கணும், அதுல மாற்றம் கிடையாது. மானு வளர்ப்பு மான் இருக்கேன், வளர்ப்பு மானு. இப்ப ஜல்லிக்கட்டு காலையை பார்த்திருக்கலாம். வடமாட்டுல தொழுவுல வெட்டும் போது எல்லாரையும் பாயும். ஆனா வளர்த்த ஆள் இருக்கா பாத்தீங்களா? அவன் பார்த்தோன்னா அமைதியா தெரியும். முதல்ல அதுக்கு எத்தனை 5 அறிவு தானே. அந்த மாதிரி குட்டி பார்த்தேன். ஓடுறேன் என்ன காரணம்? இந்த குட்டியை கண்டதை பிடிக்கிறானா, கண்டதை மட்டும் பிடிக்கிறானா? யானை பாகன் யானைக்கு எல்லா போக்கு நேக்கும் சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கு வெறி பிடிச்சு போச்சுன்னா யானை அந்த பாகன் தானே பலியாகிறாரு. அது மட்டும் இல்ல, 6 மாதம் வரையிலும் யானை பாகன் வைத்துக் கொள்ளலாம். 6 மாதம் முடிஞ்சு வச்சுங்க அவனே வளர்த்து கொண்டுரும். அவனே அதான் சொல்றேன். ஒரே மாதிரி இருக்காது. இதுல மதம் பிடிப்பது ஆண் யானைக்கா பெண் யானைக்கான? பெண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும், ஆண் யானைக்கு மதம் பிடிக்காது. அது மாதிரி பெண்கள் அதிகமாக கோபம் கொள்ளக்கூடிய பெண்கள் தான். ஆண்கள் கோபப்பட மாட்டாங்க. இந்த குட்டி பார்த்து ஆட்சி கொண்ட பிறகு குட்டி ஓட தொடங்கி விட்டது. ஓடுகிறேன் என்று சொல்லி நான் ஓட்ட அது ஓட்டமா கொஞ்சம் ஓட்டமா ரொம்ப ஓடிட்டீங்களோ? ஓடி இழைச்சு போயிட்டேன். ஓடி தான் இழைச்சு போயிட்டீங்க. ஓடி உழைக்கணும் இல்லையா? ஓடி உட்கலந்த ஜோதி நாடி நாட்கள் கிடந்து போய் வாடி மாண்டு பண்ண மந்தர்கள் ஓடி ஓடல. ஒரு நாளைக்கு ஓடுகின்ற மூச்சு சுள்ளி மாறி போச்சு. ஆமா, தூங்கி எழுந்தாச்சா? தூக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகை தானே. அதனால தூங்கி எழுந்தாதான் எங்கிட்ட மட்டும் வர வேண்டிய சம்பளத்தை அங்கே முடிய சம்பளத்தை தொழில பாரியா. ஆக என் குட்டியை பெறப்பட்ட குட்டி என்பதை கூறுகிறேன். நீங்க நிச்சயமா தருவீங்க. எனக்கு நம்பிக்கை உண்டு. தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, மூட நம்பிக்கை. ஆனா இருக்க நம்பிக்கை தன்னம்பிக்கை தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி. அது மாதிரி மானுக்குண்டான சிறப்பை சொல்லுகிறேன், கேளுங்கள். இப்ப நீங்க வந்து நீங்க மான தருவீங்கன்ற நம்பிக்கையோட சொல்றீங்க பாருங்க. நீங்க கேட்டதுமே நம்பிக்கை நிறைய இருக்கு. எனக்கு கொடுக்கணும்ன்ற ஆசை. நம்பினார் கெடுவதில்லை, 4 வரை தீர்ப்பு. ஏன்னா நம்பிக்கை தான் மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய நம்பிக்கைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு பத்தாது. அப்படி இல்ல, இருந்தாலும் என் மேல நம்பிக்கை. வாழ்த்துவதற்கு வயசே தேவையில்லை, மனம் இருந்தால் போதுமானது. இருந்தாலும் சில பேர் கேட்பாங்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்னைய பார்த்து வாழ்த்துறதுக்கு? பாருங்க, ஒரு சின்ன பையன் போய் பெரிய ஆள வாழ்த்தலாம், தப்பு கிடையாது, தப்பு இல்ல. ஆனா மனம்தான் அந்த பெரிய குணம் அடிக்கணும். பாத்தீங்களா? வாழ்த்துறதுல பெருமையா சொல்றது. ஐயா நீங்க ரொம்ப பெருமையான விஷயம் பண்ணிருக்கீங்க, ஆக ரொம்ப நன்றி. அது சில பேர் சில மாதிரி சொல்லுவாங்க. நன்றி கொடுப்ப, காசு கொடுப்பாங்க. ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டமா இருப்பேன். ஒரு கஷ்டமா இருக்கும் போது ஒரு சின்ன பையனா பெரிய ஆளா ஓடி வருவாங்க. ஓடி வந்து முகத்தை பார்த்து என்ன பிரச்சனை உனக்கு சொல்லியா அப்படிங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை இந்த வச்சுக்க. அப்ப அந்த இடத்துல கடவுளாக மாறி விடுகிறார். அப்ப கடவுளை போய் சின்னமே ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா சொல்றது இல்லையா?
சொல்றோம். அதே சமயத்துல அந்த குழந்தை அதாவது இறைவன் எங்க இருப்பாருன்னா குழந்தைகளுடைய உள்ளத்துல இறைவன் எங்க இருப்பார்? எங்கேயுமே இருப்பாரு. ஜீவனில் இருப்பார். ஆனா குழந்தையின் வடிவிலே இறைவனை காணலாம்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல. அன்னைக்கு முருகபெருமானே குழந்தையாக மாறி போனவர் தானே பழனிக்கு. ஆமா. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கா இல்லையா? குழந்தையாக மாறுவது உண்டு. குழந்தைக்கு இந்த பெரிய தன்மை இருக்கும். இந்த நல்லவன் கெட்டவன் மேடு பள்ளமன் தெரியாது. இவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது. அறியா பருவம் எல்லாத்தையும் உண்ணா தன்னைக்கும். ஆனா அறிவு சார்ந்து வயது ஆக 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 இவன் யாரு நான் யாரு இவன் யாரு என்று அறியக்கூடாது. நான் கேட்கிறேன், இந்த குட்டியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? நீங்க புடிச்சுதான் என்ன பண்ண போறீங்க? நீங்க தாரம் பிடிச்சு சொல்லுங்க. நீங்க பிடிச்சா கொடுக்க வேண்டாம். தாரம்னா பொண்டாட்டியா பேருமே இருக்கட்டுமே. என்ன இருக்கட்டுமே? ஏன் முண்டாட்டினா? நீங்க பொம்பளை பிள்ளைய தேடி வந்தீங்களா மான தேடி வந்தீங்களா? மான் குட்டி. ஏங்க நீங்க ஒரு பெண்ணை தேடி வந்திருந்தா தாரம்னு சொல்றதுல வாஸ்தவம். ஒரு மிருகத்தை போய் தாரம்னு சொல்றீங்களே எப்படி? தமிழ் வார்த்தையில ஒரு தவறான வார்த்தையை சொல்லி சரி என்று நிரூபிக்கப்படல. எப்படி எப்படி தப்பிப்பீங்க? உயிர் எடுத்து 12, மெய் எடுத்து 18, உயிர் வளர்த்து 216, ஆயுத எடுத்து 1, மொத்தத்துல 247 7 எடுத்து கொண்டது. அதனாலதான் அதிக தமிழ் மொழி கொண்ட வார்த்தை. அதனால தமிழ்நாடு தாய் நாடு சொல்றோம். இந்த வார்த்தையில ஒரு எடுத்து மாத்தி தவறா சொல்லிட்டு இதுதான் சரி நிரூபிக்கப்படல. எப்படிங்க தப்பிக்க முடியும்? தமிழ் வார்த்தையில உண்டுதே. ஆனா இந்த இடத்துல நீங்க எப்படி தப்பிக்க? எந்த குழந்தை நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு. அன்னை வளர்ப்புல பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்காரு வாத்தியார். மாணவர்கள் படிப்பாங்க. மாணவர்கள் படிக்கும் போது இந்த பள்ளி சரியாக நடக்குதா என்று பெரிய அதிகாரி வருவாங்க. எங்கேயா பள்ளியை சோதிப்பதற்காக பள்ளிக்கூடம் நல்லா நடக்குதா அப்படின்னு பெரிய அதிகாரி அன்னைக்கு வந்தாங்க. அன்னைக்கு வர்றாங்களே தெரியல இல்லையா? நம்ம படித்த காலத்துல வருவாங்க. வரும்போது அப்பா நாளைக்கு உயர்கல்வி அதிகாரி வர்றாரு, நம்முடைய பள்ளியோட மானத்தை நீ தாண்டா காப்பாற்றணும் அப்படி சொல்லி நல்லா படிக்கிறவனே நீ தாண்டா பதில் சொல்லும் தேர்வு செய்யுமா வாத்தியார் சொல்லுவாரு. அதே மாதிரி வந்துட்டாரு. வரும்போது இந்த பள்ளியில சிறந்த படிக்கக்கூடிய மாணவன் யாருன்னு கேட்கிறாரு. அந்த உட்கார்ந்துருக்க பாருங்க, அவன் தான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியாப்பா பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி நான் ஜோதிக்கணும். நீ படிக்கிறியா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும். உங்க வாத்தியாரு முழுமையாக பாடம் நடத்தலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு என்ன பண்றாங்க தெரியுமா? அப்பதான் சொல்ற கோவலன் சொல்லக்கூடிய வாசகத்தை எழுதினார். கோவலன் எழுதி சொன்னார். கோவலன்னா 3 எழுத்து உண்டு. துணை கொம்பு, காணா, துணைக்கால். இது 3 போட்டா கோவன்னா. இந்த துணை கொம்பில் அண்ணா காவனா, துணை கால் அவட்டா கேயனா, கொம்பு கிடையாது காலம் கிடையாது அப்படின்னா அது காண. அப்ப கேயன்னா காவன்னா காணா கோவன்னா அப்படி வார்த்தை உண்டு. அப்ப பொருள் எத்தனை இருக்கு உள்ள அனைத்து இருக்கிறது. என்ன பண்ணிட்டேன், வாத்தியாரை பார்த்து பயந்த ஞாபகத்துல கோவலனுக்கு பதிலாக துணைக்கால் போடாம கேவலன்னு எழுதிவிட்டேன். கேவலனா எழுதிவிட்டேன். இது சரியா? ஒரு துணைக்கால் போடல, அதனால அது கேனா. அதான் ஒரு வார்த்தையை வெல்லும் ஒரு வார்த்தையை கொல்லும். வேணா போட்ட வெல்லும் போனா போட்ட கொல்லும். முயல வெல்லும் ஆமை வெல்லும். முயலாமை வெல்லுவா எங்கேயுமே வெல்லாது. அவன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டான், ஐயா ஐயா தப்பா எழுதிட்டமே நம்மளை கொல்ல போறாரு வாத்தியாரு அப்படின்னு. நாம் செஞ்சது தவறு, ஆனால் இது தவறு கிடையாது நிரூபிக்கிறான். எப்படி ஒரு வாத்தியார்ட்டே நிரூபிக்கிற அளவுக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவனா அன்னைக்கு சிறப்பு. எப்படி ஏன் தெரியுமா சொன்னா? அதுக்கு தான் ஆத்ம ஞானம் வருதா, அறிவு ஞானம் வருதா, அனுபவம் வருதா. கற்றலில் கேட்டலில் அப்படி ஆத்ம ஞானம் வருதுன்னா ஆத்ம ஞானம் வருது இல்ல, அனுபவம் தான் சிறந்தது. நான் பல வருஷம் இருந்தேன்னா புண்ணியம் இல்ல இருக்கா? இல்ல. நீங்க என்ன வார்த்தை கொடுக்குறீங்களோ அதுக்கு என்ன வார்த்தை பதில் சொல்லுங்க காரணம் உண்டு. அவ என்ன பண்ணா பார்த்து தவறா சொல்லிட்டாரே, இந்த வார்த்தை தவறு இல்லங்க நான் சரியாத்தான் எழுதுனேன் அப்படின்னு வாத்தியாரோட மூவ் பண்றேன். அது எப்படிங்க கோவலனுக்கு கேவலனுக்கு வித்தியாசம் இல்லையா? அங்கதான் விஷயம் உண்டு. என்ன சொன்னா தெரியுமா? நான் எழுத தெரியாமல்ல வாத்தியாரே, நான் தவறா எழுதக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இவனுக்கு மனைவி கோவலன் எழுத சொன்னீங்க. கோவலனுக்கு பொண்டாட்டி யாரு? கண்ணகி. கண்ணகி. ஆக கண்ணகி கூட அந்த கணவன் வாழ்ந்த கோவலன் வாழ்ந்தானா வாழல. யாரு கூட வாழ்ந்த? மாதவி. மாதவிகள் நடன மாதவி கூட வாழ்க்கை நடத்தின. அப்ப கட்டிய பொண்டாட்டி கூட வாழ்க்கை நடத்த இவன் கோவலனா இல்ல சரியான கேவலன் இருக்குல்ல. ஓ கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தியோட குடும்பம் நடத்தினவர் கேவலன்றார். ஆனா தப்பா எழுதிவிட்டேன், ஆனா சமாளிக்கிறான். அதான் அறிவு. அடேங்கப்பா, நீங்க சொல்றது போல என் கதையிலையும் பாருங்க, ஒரு பள்ளிக்கூட வகுப்பறையில உயர் அதிகாரி வந்திருக்கிறாரு. உயர் அதிகாரி வரும்போது அதுக்கு முன்னாடி பாடம் நடத்துற ஆசிரியர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம வகுப்பறைக்கு உயர் அதிகாரி வரப்போறாரு, அவர் ஏதாவது கேள்வி கேட்பாரு, கண்டிப்பா இதை பத்தி தான் கேட்பாரு, எல்லாரும் பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் கொடுக்கிறாரு சில விஷயங்களை. அதே போல உயர் அதிகாரி வந்துட்டாரு வகுப்பறைக்கு. வந்ததுமே வகுப்பறை நிதான் அப்படியே ரொம்ப நிசப்தம் ஆயிருச்சு. அப்ப இவர் என்ன நினைக்கிறார், உயர் அதிகாரி பாடத்தை பத்தி கேள்வி கேட்டா அவங்க சரியா சொல்லிடுவாங்க, இவங்களுடைய அறிவு எப்படி இருக்குன்றத நம்ம சோதிச்சு பார்க்கணுமே நினைத்து அவர் சொன்னார், அப்பா இந்த உலகத்துல அறிவாளி இருக்கான், முட்டாளு இருக்கான், எல்லாமே தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல, எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் இல்ல. அப்ப இந்த நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க ஒரு பதில சொல்லணும். அதான் நான் கேட்கக்கூடியதுக்கு
எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்றாரு. எந்திரிச்சு ஆமா மாணவர் வாத்தியார் கேட்டா மாணவன் எழுதான் நிக்கணும். ஆமா. அப்ப இவர் கேட்டாரு, இந்த வகுப்பறையில எத்தனை முட்டாள் இருக்கீங்க, எந்திரிச்சு நில்லுங்கன்ட்டாரு. முட்டாள்னா எவன ஒத்துக்குவானா? யாராவது ஒத்துக்குவாங்களா? அதானே. எல்லாருமே படிச்சு அறிவாளியா தான் இருக்கணும்னு நினைப்போம். அறிவு இல்லாட்டி காட்டி கொடுக்க மாட்டேன். கேட்ட கேள்வி, முட்டாள் எத்தனை பேர் இருக்கீங்க, எந்திரிச்சு நில்லுங்கடான்னாரு. எல்லா பிள்ளைகளும் ஒருவர் பார்த்தாங்க, யாரும் எந்திரிச்சு நிக்கல. எவனா எந்திரிச்சா நம்ம எந்திரிக்கலாம். ஏமா முட்டாள் யாரும் ஒத்துக்குவா? ஆமா. ஆனா ஒருத்த மட்டும் பார்த்தான். இவர் கேட்கிறாரு, நம்மளாவது எழுந்து நிப்பமேனு எழுந்து நின்னா. அவரை பார்த்து இவர் உயரதிகாரி கேட்டாரா, ஏண்டா நீ முட்டாள்னு நீயே ஒத்துக்கிறியா? நான் என்ன சொன்னேன், முட்டாள் எத்தனை பேர் இருக்கீங்க, எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொன்னேன். நீ ஏன்டா எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த பிள்ளை சொன்னா, ஐயா நானும் எந்திரிச்சிருக்க மாட்டேன், நீங்க ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு துணையா நான் நிக்கலாமே நிக்கிறேன். நானும் காரணம் என்ன, வாத்தியாரையே முட்டாளுன்ட்டேன். வாத்தியார முட்டாளாகிட்டேன். அவனே வாத்தியாரையே முட்டாளாகிட்டேன். ஏன்னா வாக்கு தெரிஞ்சவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு தெரிஞ்சவருக்கு தான் போக்கு போலீஸ் வேலை. ஆனா இதே நம்ம ஆளுங்க வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை அப்படின்பாங்க. அது தவறு. இது தவறு இல்ல. வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைம்பாங்க. வாக்கு எத்தவன வாக்குகளை கற்று உணர்ந்தவனுக்கு வாத்தியார் வேலை சொல்லி கொடுக்கலாம். போக்குகளை தரும் திருநை என்ன போக்கல போறான், ஆனா சொல்றவன அது தெரியாம சொல்வது. அடுத்தவங்க சொல்றாங்களே அப்படி சொல்லாமா? நம்மளுக்கு எது சரின்னு தெரியுதோ அதான் பண்ணணும். சின்ன குழந்தைக்கு அறிவு அதிகமா இருக்கு. நீங்க சொன்னது போல வாத்தியார முட்டாளி யாருன்னா முட்டாளி யாரும் தெரியல. இவன் அறிவாளித்தனமாக நீங்க நிக்கிறீப்ப நீங்களே நிக்கும் போது என்ன அப்படிங்கிற அது பாருங்க. ஒரு பள்ளியில மாணவன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வாரம் பள்ளிக்கு போகல. ஒரு வாரம் பள்ளிக்கு போகல. அவன் என்ன ஆச்சு, வாத்தியார் அன்னைக்கெல்லாம் தேடி வந்தாங்க. இன்னைக்கு யாராவது தேடி வந்தாங்களா? இல்ல. அன்னைக்கு வாத்தியாரை பார்த்து என்ன செய்யணும், பிள்ளைங்க பயப்படணும். இன்னைக்கு அப்படி இல்ல, புள்ளிகளை பார்த்து தான் வாத்தியார் பயப்படுறாங்க. அன்னைக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது எப்படி, எப்பா இந்த பையன் மண்ணு மாதிரி இருக்கேன், இவன் அறிவாளி ஆக்குறது கடமை அப்படின்னு வாத்தியார் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, என் புள்ள வந்திருக்கேன் மோசமான பை வாத்தியார கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அப்படி சொல்ற காலம் இந்த காலம். அப்ப என்ன பண்ற, ஓடி முடியாடும் போது வாத்தியார பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு. இவன் தெரிஞ்சு முடியாடும் போது தாத்தா 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 வாசப்புள்ள உட்கார்ந்து தாத்தா தாத்தா ஓடி போய் ஒளிஞ்சுக்க என்னை வாத்தியார விரட்டுறாருங்க. யாரு யாரு தாத்தாவே? தாத்தா ஓடி போச்சு ஒளிஞ்சுக்க சொல்றேன். அப்பதான் தாத்தா கேக்குறாரு, ஏன்டா நான் ஏன்டா வாத்தியார பத்து ஓடணும், நீ தாண்டா ஓடி ஒழியணும், என்னையா ஒழிய சொல்ற அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு தான் அவன் சொன்னானா, இல்ல தாத்தா நான் ஒழிய சொல்ல காரணம் தெரியுமா, நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி தான் ஒரு வாரம் லீவ் போட்டிருந்தீனா. ஏங்க இந்த கைபேசின்னு வச்சிருக்கோம்ல, அதை திறக்கவே முடியல. அதுல நடக்கிற குத்து கொள்ளை எல்லாத்தையும் பார்க்கும்போது தினமும் அவ்வளவு வேதனையா இருக்கு. பாம்பின்கால் பார்க்க மாட்டாங்க. நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் குருவை மதிக்கலன்னு வச்சுக்கோங்க, அது எது, அது குரு சாபம் வந்து பெல்லாத இந்த உலகத்துங்க. நம்ம வேணும் இன்னைக்கு வந்து ஆடல குரு, இன்னைக்கு எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தனாலதான் எங்களுடைய வாத்தியார் சக்தி வெள்ள ஒருத்தர். நான் 5வது படிக்கும் போது திருக்குறள் வந்து நான் தான் அதிகம் படிக்கும் போது என்னத்த சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்படிப்பட்ட உள்ளத்தினால எனக்கு திருக்குறள் நாடகத்துக்கு மேம்படுது இல்லையா. அப்ப அன்னைக்கு போட்ட விதை தான் அன்னைக்கு முளைச்சு நிக்குது. இதுல ஒரு விஷயம், பெத்த பிள்ளைனா உதவுதோ இல்லையோ, தான் கற்ற கல்வி தான் ஒவ்வொருத்தனுக்கும் உதவும். ஏன்னா இந்த உலகத்துல திருட முடியாத ஒரே சொத்து கல்வி மட்டும்தான். உங்களுடைய படிப்பை நான் திருட முடியாது, என்னுடைய படிப்பை நீங்க திருட முடியாது. அப்ப இந்த உலகத்துல களவாட முடியாத ஒரே சொத்து கல்வி. ஏன்னா சாகும் நிலைமையில இருந்தா கூட ஒரு விஷயத்தை கேட்டோம்னா பதில சொல்லுவாங்க. அது காரணம் அவரவர் கற்ற வித்தை. அது மட்டும் இல்லைங்க, இந்த கல்வி வந்து அழியா செல்வம்னா என்ன காரணம் தெரியுமா? இப்ப ஒரு பதவியில இப்ப ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பாரு, 5 வருஷம் இருக்க முடியும் இல்ல 10 வருஷம். அப்ப அதன் பிறகு இன்னும் ஒருத்தர் வருவாரு. அப்ப அவர் இறக்கும் போது என்ன பண்ணுவாங்க, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விடுவாங்க. வேணா இயல்பு. ஆக இன்னைக்கு இந்த கற்ற கல்வி MA BEdன்னு போடுறோம். செத்து போன முன்னால் போட முடியுமா? போட முடியாது. அந்த MA அதான் போட முடியும். அதான் கற்க கசடரே கற்பவை கத்தபின் நிற்கதற்கு தகன. ஒரு காலத்துல படிச்சுதான் பட்டா வாங்கணும், இப்ப படிச்சு பட்டா வாங்கணும், கொடுத்து வாங்கலாம். அது புண்ணியம். கொடுத்து வாங்குறது நிரந்தரம் இல்ல, படிச்சு வாங்குறது நிரந்தரம். இதுலயும் ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கல்ல, வாத்தியாரை பார்த்து பிள்ளைங்க பயந்த காலம் போய் இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து வாத்தியார் குத்துனா ஜெயிலு, என்னமோ ஏறினா ரயிலு, திரும்பி வந்தா பெயிலுன்றான்ல, அப்புறம் எப்படி புள்ள உருப்பிடும்? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய் வளர்க்கறது ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லுவாங்க தாய் மேல பழி. தாய் மேல பழி இருக்கிறது எதனால சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வயிற்றில் கரு வளரும் பொழுது 6 மாதத்தில் உயிர் உண்டாகும். அந்த நாளிலிருந்து தாய் நல்லதை பேசி நல்ல சிந்தனையோட இருக்கணும், அப்பதான் அது குழந்தைக்கு சென்றடையும். அதனாலதான் அந்த விஷயத்துக்கு சொல்றது. அது மட்டும் இல்லவா, பெண்ணு வந்து குழந்தை கருவுறு இருக்கும் போது தாய் என்ன பண்றாங்களா குழந்தை கேட்கும், கவனிக்கும். அப்படி இருக்கு. அதுக்கு வந்து நிறைய புராணங்கள்ல காரணம் உண்டு இருக்கு. அது மட்டுமா, சின்ன குழந்தை பள்ளிக்கு போகும்போது இந்த பள்ளி போகும்போது மாணவனை இந்த தாய் பார்க்கணும், எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்க்கணும். ஒரு நாளைக்கு தெரியாதனமே அங்கே பென்சிலை கொண்டு வந்துடுவேன். என் மையன் பென்சிலை கொண்டு வந்துட்டான்னு சொன்ன என்ன ஆகும்,
அடுத்த நாள் என்ன பேனா தூக்க ஆரம்பிப்பேன், அடுத்த நாள் பைமுடி தூக்குறேன். இது மாதிரி விஷயம் உண்டு. இருந்தாலும் என்ன விஷயம், நல்லவங்களுக்கு துர்புத்தி உள்ள பிள்ளை பிறக்குது, துர்புத்தி உள்ளவங்களுக்கு நல்ல குணம் படைச்ச பிள்ளை பிறக்குது இந்த உலகத்துல. இதெல்லாம் அவங்கவுங்க செஞ்ச கர்மா இல்ல, உண்மைங்க. அதுதான் பணக்கார குழந்தைகள் பெத்த பிள்ளைய வந்து நாம் செஞ்ச, அதாவது கஷ்டப்பட்ட சொல்லி கொடுத்த வளர்க்கணும். கஷ்டத்தை நான் இப்படி கஷ்டப்பட்டப்பான்னு. ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைய கஷ்டப்படாம வளர்க்கலாம்னு நினைக்கிறோம். எங்க அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாரு என்னைய. ஆனா கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சது. ஆனா நம்ம பிள்ளை என்ன செய்யறோம், தன்னுடைய எங்க அப்பா தான் பாத்துக்க முடியல, நம்மளாவது நம்ம பிள்ளைய பாத்துக்கணும்னு சொன்னா அது இந்த பிள்ளை வேற வழியில போயிட்டு நம்மளுக்கு தான் காசு வந்துருச்சுன்னு ஆணவம் கொண்டாடுது. அதுக்கு காரணம் இல்ல. அந்த அடிப்படையோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். இருந்த காலத்திற்காக என் மானுக்கு உண்டான சிறப்பை சொல்லுகிறேன் கேளுங்கள். வாங்க அப்படி ஆடுறீங்க. தொட்டு இறந்து வந்தா குள்ளருக்கு சொன்னா அதுல தவளை கத்துறது. குள்ளனரி மாட்டை கேட்டா குருவனுக்கு சொன்னா தட்டுப்பட்ட மனிதர்கள் பட்டதல்ல சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, நியாயப்படி பார்க்க போனா இந்த குட்டி எனக்கு மட்டும்தான் சொந்தம். உள்ள எல்லாம் நல்ல பாரமா, நல்ல பாரமா, உள்ள எல்லாம் நல்ல பாரமா,
ஆமா குழி வெட்டி வலை விரிச்சு சிலை வைத்து குழி வச்சாச்சுன்னா காலு போய் விழுந்து வச்சுன்னா போய் நொண்டி மரம் கொண்டு வந்திருக்கான வளைய விரிங்க வாட்ட மரமே சிலை வைங்க ஏமாத்துறது நீங்க கடையால அடிச்சு பிடிங்க அது கொல்றது சில வேடுவர்கள் வேட்டைக்கு போனா மானுடைய தோலுக்கோ கொம்புக்கோ தசைக்கு ஆசைப்படும் தோலுக்கு ஆசைப்படுற முனிவர்கள் சரி தசைக்கு ஆசைப்படுற வேட்டைக்காரன் ஆனால் கொம்புக்கு ஆசைப்படுற மன்னர்கள் நான் மொத்தமாக பிடிக்கணும் சரி நீங்க மொத்தமா ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அடையாளம் ஏதாவது இருக்கா அந்த சொல்லுங்க கேட்டுங்க வாங்க அஞ்சரையா எப்படி எப்படி அஞ்சரையா காயாத கானகத்தே நில்லாவும் நர்காரியே பாடியா பாடியா காயாத கானகத்தே உலகாரியே அந்த பயம் இருக்கணும் அப்படி இல்ல காய் காயாத கானகத்தே நில்லாவும் நர்காரியே இது சாயாதே இது சாயாதே சாயாதே இது சாயாதே கொம்புருந்து இருந்தாலும் அது தன் தலைவி வந்து பாயாதமானதே கண்டதுண்டு உங்கள் பார்வையிலே உங்கள் பார்வையிலே
கண்டதுண்டோ உங்கள் பார்வையிலே மானே தெரியவல்ல என்னையதான் தெரியும் மச்சான் எதுக்கு தெரியும் கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா அம்மா ஒரே ஓட்டம் ஓடுறது நோண்டி ஒரே ஓட்டம் ஓட முடிச்சுங்க 2 பேரும் மேல ஓடி போய் சேர்ந்து ஒரே ஓட்டம் கதிரவனை பார்த்து காலை விடும் பண்புகளை பார்த்து பூக்கள் விடும் இறைவனின் இயற்கையின் உலகொரு ஓவியம் அதில் ஒரு அபிநயம் கண்டே கதிரவனை பார்த்து கண்களை பார்த்து இறைவனின் இயற்கையில் உலகொரு ஓவியம் அதில் ஒரு அபிநயம்
தேடி வந்த வேடுவர் மான் தேடி விளையாம். சரிம்மா. என்னதான் தேடி வந்தாரா? சாமியை கும்பிட்டு கும்பிடுறேன். நல்லபடியா நடக்கட்டும் எல்லாமே. இறைவா. மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கே நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கே. என்னை இப்பொழுது தெரிந்து கொண்டாயா? நன்றாக தெரிகிறது. உனக்கு என்ன வர வேண்டும் தெரிகிறது? ஒரே ஒரு வரம். இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் வேண்டும். எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். யாம் பெற்ற இன்பம் வர வேண்டும். வைகும் நோயற்ற வாழ்வும் முறையில்லா செல்லத்தோடு நீண்ட ஆயுள் பெற்று வருமோடு வாழ இல்லமல்ல இருமணி வேண்டுகிறேன். இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்கு முதலிடத்தை தருகிறேன். உலகட்டு மேல வாத்தியம் இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக ஒளி அமைத்த சென்ற இடமெல்லாம் மங்காத வெற்றி மறைச்சு கொண்டிருக்கிறோம் கவிதா ஆடியோஸ் கூகுடி அன்பு உள்ளங்களுக்கும் நாடக அமைப்பாளர் மேய்க்கவைகளைச் சேர்ந்த அருமையினார் MS சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். யூடியூப் சேனல் தேவ ஓட்டை சக்கரவர்த்தி அன்பு சகோதரருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி எனது வணக்கம்.